ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नाम्ने नमस्ते सरस्वती गुरुवाचारिणे विशेष शून्यवादी पाशाकुतिस्तारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவில் கொள்ளுதல். இன்றைக்கு படிக்கிற பதம் 9 மற்றும் 10. இங்கிதஜ்ஞா புரோ பிரௌடா ஏகாராமஸ்ச சாத்வதः சாத்வதாம் ருஷபம் சர்வே போதாவாசம் மமம் சதா. யது வம்சத்தினர் அனுபவமுள்ள பக்தர்களாகவும் மருத்துவ போன்ற விஞ்ஞானத்தின் நிபுணர்களாகவும் இருந்தனர். இதற்கு மேலாக பகவானின் எல்லா வகையான பொழுதுபோக்குகளிலும் அவருடனேயே எப்பொழுதும் இருந்தனர். இருப்பினும் எல்லா இடங்களிலும் வாழும் ஒரே பரம்பொருளாக மட்டுமே அவரை அவர்களால் அறிய முடிந்தது. தேவஸ்ய மாயா ஸ்பிருஷ்டா ஏசான்யத் அசதாஸ்ருதः பிராம்யதே தீர்ண தத்வாக்யை ஆத்மனி உத்தாத்மனோ ஹரேவ். பகவானின் மாயா சக்தியினால் குழப்பமடைந்துள்ளவர்களின் வார்த்தைகளால் பூர்ண சரணாகதி அடைந்துள்ள ஆத்மாக்கள் அவர்களது புத்தியை எந்த சூழ்நிலையிலும் திசை திருப்ப முடியாது. சரி, ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன், உரையாடல் உத்தவருக்கும் மைத்ரேயருக்கும் நடக்கும். சாரி, உத்தவருக்கும் விதுரர் தீர்த்த யாத்திரை சென்ற பொழுது உத்தவரை சந்திக்கிறார். உத்தவரை சந்திச்சு நலம் விசாரிக்கிறாரு. எதுக்கெல்லாம் எப்படி இருக்காங்க, வசுதேவர் எப்படி இருக்காரு, தேவகி எப்படி இருக்காங்க, ஒருத்தர் அக்ரூரர் எப்படி இருக்காரு, ஒருத்தரை பத்தி நலம் விசாரிக்கிறார். அப்போ உத்தவர் பகவான் கிருஷ்ணருடைய பிரிவு தாங்க முடியாம அழுதுட்டு இருந்தார். அப்புறம் அவர் தன்னை சமாதானப்படுத்திட்டு அவர் விதுரர்கிட்ட பேசுறார். அதான் 2 ஸ்லோகம். யது வம்சத்தவருடைய சிறப்பு என்ன, யது வம்சம் ஏன் புகழுக்குரியது, ஏன் யது வம்சம் புகழுக்குரியது? பகவான் கிருஷ்ணர் அந்த வம்சத்துல தோன்றிருந்தனால. அதுக்கு குந்தி தேவி என்ன உதாரணம் தராங்க? சந்தனம் எல்லா பக்கம் இருக்கு, மலையால நிறைய சந்தனம் இருந்ததுனால அந்த மலையாக்கு புகழ் கிடைச்சது. மலையை வைகி சந்தனம். மலையா ஏன் பேமஸா இருந்தது ஒரு காலத்துல? அங்க நிறைய சந்தனங்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு தார் ரோடு, ரப்பர் தான் இருக்கு, சந்தனத்தை எல்லாம் காணும். கலியினுடைய தாக்கம் அதிகமாக. சோ மலையா சாண்டில்வுட் ஃபேமஸ். சாண்டில் அதிகமா இருந்ததுனால மலையா ஃபேமஸே தவிர மலையானால சாண்டிலுக்கு மகிமை இல்லை. சந்தனத்தினால மலையாக்கு மகிமையை தவிர மலையானால சந்தனத்துக்கு மகிமை இல்லை. அதனாலதான் கிருஷ்ணர் யது வம்சத்துல தோன்றியதால, பகவான் யது வம்சத்துல தோன்றியதால யது வம்சத்துக்கு பெருமையை தவிர யது வம்சத்தினால கிருஷ்ணருக்கு பெருமை இல்லை. அப்போ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, 2 விதமான பக்தர்கள் இருக்காங்க. ஒருத்தர் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிற பக்தர்கள், இன்னொன்னு எந்த விதமான பௌதிக ஆசையும் இல்லாம முழுக்க முழுக்க பகவான் மேல தூய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பக்தர்கள். அகாம பக்தர்கள்,
சகாம பக்தர்கள். 2 கேட்டகரி, அகாமா, சர்வகாமா அல்லது சகாமா. அகாமா பக்தர்கள் எந்த ஒரு ஆசையும் இல்லாதவங்க, சுயநலம், உழைப்பத்துல நாட்டம், பௌதிக பற்றுதல், பௌதிக வசதி எதுவுமே இல்லாதவங்க அகாம பக்தர்கள். சகாமா பக்தர் அது சர்வகாமி, எல்லாத்துக்கும் ஆசைப்படுற பக்தர், பெயர், புகழ், பதவி, இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க. தூய பக்தி தொண்டு மட்டும் விரும்புறவங்க அகாம பக்தர்கள். பியூர் டிவோஷன், கிருஷ்ண பிரேம், அது மட்டும்தான் வாழ்க்கையின் குறிக்கோள். கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது மட்டும்தான் அவங்க வாழ்க்கையின் குறிக்கோளா வச்சிருந்தா அவங்க அகாம பக்தர். இல்ல கிருஷ்ணரையும் திருப்திப்படுத்தணும், அப்புறம் அந்த வசதியெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சர்வகாம பக்தர், சகாம டிவோர்ஸ். இதுல அகாம பக்தர்கள் யாரு உதாரணம், சகாம பக்தர்களுக்கு யாரு உதாரணம், ஆசையே இல்லாத பக்தர்களுக்கு யாரு உதாரணம்? பிருந்தாவனத்து பக்தர்கள், நந்தகோபர், யசோதாமா, பிருந்தாவனத்து கோபர்கள், கோபிகள். அவங்களுக்கு கிருஷ்ணர் பகவான் கூட தெரியாது, கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு, கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும், அவ்வளவுதான். எப்பவுமே கிருஷ்ணரை மகிழ்விக்கணும், கிருஷ்ணருக்கு புகழ் தரணும். யசோதா, யசஸ்தா, யசோதா அப்படின்னா பகவானுக்கு புகழ் தர்றவங்க. பிருந்தாவனத்தில் இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே அவங்க புகழ விரும்ப மாட்டாங்க, பகவானுக்கு தான் புகழ் தரணும். தட் இஸ் பிருந்தாவன் கான்சியஸ்னஸ். பிருந்தாவன் கான்சியஸ்னஸ் அல்லது பிருந்தாவன உணர்வு என்னன்னா கோலோக பிருந்தாவனா, கோலோக கான்சியஸ்னஸ். கோலோக உணர்வு அல்லது கோலோக பிருந்தாவனத்தோட உணர்வு என்னன்னா கிருஷ்ணரை மட்டுமே திருப்தி செய்யணுங்கிறாங்க, கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்தணும், அது மட்டும்தான். அப்ப சகாமா பக்தர்கள் தேவர்கள்லாம், தேவர்கள். அதனாலதான் தேவர்களுக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை வரும்போது கிருஷ்ணாண்ட வருவாங்க. அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு ஆசைப்படுவாங்க, பதவி, பேர், புகழ் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க. பூஜா லாப பிரதிஷ்டா, எல்லாரும் என்ன வழிபடணும், எனக்கு பதவி கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும். இந்திரன் அதுக்கு விதிவிலக்கு அல்ல, இந்திரன் போன்ற தேவர்கள். பூஜா லாப பிரதிஷ்டா, அப்புறம் கனகா காமினி. கனகான செல்வம், காமினினா பெண்கள், இதெல்லாம் விரும்புறவங்க. கிருஷ்ண பக்தி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஏதேனும் பௌதிக ஆசை இருக்கிற பட்சத்துல, ஆனா அவங்க பகவானுக்கு பக்தி பண்றாங்க, பகவானுக்கு சேவை பண்றாங்க, ஆனா பௌதிக ஆசை அவங்க விட்டு போகல அப்படின்னு சொன்னா அவங்க கோலோகத்தான போக முடியும். ஒருவேளை உடலை விடும்போது கிருஷ்ணரை நினைச்சு உடலை விட்டாங்க, ஆனாலும் அவங்களுக்கு இந்த பெயர், பதவி, புகழ் எல்லாம் பற்றுதல் இருந்தது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி துவாரகா அந்த மாதிரி லீலையில போகலாம். ஏன்னா துவாரகா லீலையில எதுக்கள் எல்லாமே தேவர்கள். பகவான் இந்த பூமியில வரும்போது தேவர்களும் ஒரு சேவைக்காக வந்தாங்க, தேவர்களும் பக்தர்கள் தான், பகவானுடைய சேவைக்காக வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பகவான் மேல தூய அன்பு கிடையாது, பியூர் டிவோஷன் கிடையாது. அதனாலதான் இங்க என்ன சொல்லியிருக்கு, எது வம்சத்தினர் அனுபவம் உள்ள பக்தர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. எதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, மருத்துவம், விஞ்ஞானம், இதெல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. இருந்தாலும் இதற்கு மேலாக பகவானின் எல்லா வகையான பொழுதுபோக்குகளும் அவருடனே எப்பொழுதும் இருந்தனர். அப்ப ஆன்மீக உலகத்திலே பொழுதுபோக்கு இருக்கு, அங்க எப்பவுமே உட்கார் தவம் பண்ணிட்டெல்லாம் இல்ல. கிருஷ்ணரோடு விளையாடலாம், பகவானுடைய சந்தோஷமா சிரிச்சு பேசலாம், நகைச்சுவையா பேசலாம், கிருஷ்ணரோட சண்டை போடலாம், எல்லாமே இருக்கு. அனைத்து ரசங்களும் இருக்கு. இல்லாட்டி இந்த உலகத்துல எப்படி இந்த மாதிரி ரசங்கள்லாம் இருக்கு? இந்த ஜட உலகத்துல சண்டை போடுறது, காதல் பண்றது, அன்பை வெளிப்படுத்துறது, கோவப்படுறது, இதெல்லாம் எங்க இருக்கு? ஆன்மீக உலகத்தோட திரிந்த பிம்பம். ஆன்மீக உலகத்துல எல்லாத்துக்குமே கிருஷ்ணரை சார்ந்து இருக்கு. ஜட உலகத்துல நம்மை சார்ந்து நம்ம நினைச்சுக்கணும், அதாவது சுயநலம், நான் அனுபவிக்கணும், நான் திருப்தி அடையணும். அப்போ கிருஷ்ணரோட அன்பா பேசலாம்,
அவருடைய ஜோக்கிங் பண்ணலாம், கிருஷ்ணருடைய நகைச்சுவை பண்ணலாம், எல்லாமே இருக்கு ஆன்மீக உலகத்துல. அப்ப துவாரகையில் இருக்கிற பக்தர்கள் என்ன பண்றாங்க? கிருஷ்ணரோடு பொழுதுபோக்கு. ஜெய ஜெகநாத் பதே சுபத்ரமணியா. ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்க, குறிப்பா துவாரகையில் இருந்தவங்க கிருஷ்ணரோட பொழுதுபோக்குல எல்லா பொழுதுபோக்குலயும் விளையாட்டுலயும் அவர் கூட இருந்திருக்காங்க. இருப்பினும் எல்லா இடங்களிலும் வாழும் ஒரே பரம்பொருளாக மட்டுமே அவரை அவர்களால் அறிய முடிந்தது. பகவான வந்து அவங்க சுப்ரீம் பிரம்மன், உயர்ந்த பரம்பொருள், பரம சத்தியம். அப்ப துவாரகையில் இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் எப்படின்னா பரம சத்தியம், பரம்பொருள், பரந்தாமன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அவ்வளவுதான். அதனால அவங்க தூய பக்தர்கள் ஏற்றுக்கொள்ளல. பக்தர்கள் தான், ஆனா அவங்களுக்கு பௌதிக ஆசை இருக்கு, பௌதிகத்துல பெரிய நிபுணர்களா இருக்காங்க. ஆனா அதே சமயம் நீங்க பிருந்தாவனத்தை எடுத்துக்கோங்க. பிருந்தாவனத்துல இருக்கிற பக்தர்களுக்கு பெரிய பௌதிகத்துல பெரிய நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது, பெரிய நிபுணர்கள்லாம் கிடையாது. சாதாரண ஆயிரம் குலத்தை சார்ந்தவங்க, பசுக்களையும் கன்றுகளையும் மேய்க்கிறவங்க, ரொம்ப சிம்பிள் வில்லேஜ், எளிமையா கிராமத்துல வாழ்றவங்க. ஆனா அவங்க கிருஷ்ணன் மேல அளவிட முடியாத அன்பு இருக்கு. சோ அவங்க தூய பக்தர், நித்திய சித்தா. பிருந்தாவனத்து பக்தர்கள் நித்திய சித்தா, ஆன்மீக லோகத்துல நித்தியமா இறங்கி வந்தவங்க. துவாரகையில் இருந்தவங்க எல்லாம் பல்வேறு தேவர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க. அதான் டிஃபரன்ஸ், வித்தியாசம். துவாரகையில் இருந்த பக்தர்களுக்கும் பிருந்தாவனத்து பக்தர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். பகவான் இந்த பூமியில வரும்போது எல்லா பக்தர்களும் அவர் சேவைக்காக அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக வராங்க. கிருஷ்ணா இந்த பூமியில அவதரிக்கும் போது எல்லா பக்தர்களும் அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக வராங்க, அவர் சேவையில் ஈடுபடுறது, அவருக்கு உதவுறது. ஆனா எல்லாருமே ஒரே தரத்தில் உள்ள பக்தர்களா இல்ல. பிருந்தாவன பக்தருடைய ஸ்டாண்டர்ட் வேற, தரம் வேற. துவாரகையில் இருக்கிற பக்தருடைய தரம் வேற. இதுதான் வித்தியாசம். துவாரகையில் இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பரம்பொருள், பரம சத்தியம், அது ஒண்ணு அது தெரியும். அப்படி தெரிந்திருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க? கிருஷ்ணா என்னுடைய உறவினர், என்னுடைய தந்தை, என்னுடைய தாத்தா, என்னுடைய மாமா, என்னுடைய சகோதரன். அப்ப கொஞ்சம் கர்வம் வந்து, இதுதான் ப்ராப்ளம். சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு? தன் பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. பாவத்ராகி ஜனார்தனா, ஒரு பக்தனுடைய பாவத்தை அறிந்து கொண்டு அவன் அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. சோ அதை வந்து டேக் இட் ஈஸி, எல்லாமே ஈஸியா எடுத்துக்கிறது. ஓ கிருஷ்ணா தானே, என்ன கிருஷ்ணா, அவர் நம்ம சொந்தக்காரர் தானே, உறவினர் தானே. அதே சமயம் பிருந்தாவனத்துல பாருங்க, பிருந்தாவனத்துல கிருஷ்ணா பகவான் தெரியாது, அவங்க தங்கள்ல ஒருத்தராதான் கிருஷ்ணரை நினைக்கிறாங்க, ஆயிர குலத்தை சார்ந்தவர். ஆனாலும் அங்க கிருஷ்ணர் மேல அவங்களுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு இது கிடையாது. கிருஷ்ணரை என்ன சொல்றது, அவர் வந்து நண்பரா உறவினரா எல்லாம் பார்த்தாலும் அவர் மேல அன்பு கலக்கம் இல்லாதவர். பிருந்தாவனத்து அன்புல கலக்கம் இல்ல, துவாரகை அன்புல ஞானம் இருக்கு. அதான் என்ன சொல்லியிருக்கு பாகவதத்துல, ஞான அகைதுகி அப்பிரதிகதா இல்ல, அகைதுகி சர்வபுருஷா பரந்தோ பக்தி அகைதுகி அப்பிரதி இல்ல, அது இல்ல. ஞானத்தை இல்ல இல்ல, வாசுதேவ பகவதி இல்ல, அது இல்ல, பாகவதம் இல்ல. ரூபகோசாமி என்ன சொல்ற, உத்தம பக்தி. உத்தம பக்தின்னு என்னது? இல்ல இல்ல, அனுகுல சங்கல்பம் இல்ல. உத்தம பக்தினா கர்மத்தோடைய தாக்கம் இருக்கக்கூடாது, ஞானத்தோடைய தாக்கம் இருக்கக்கூடாது. அந்யாபிலாஷதா சூன்யம், அந்யாபிலாஷதா சூன்யம் ஞான கர்மானாவிரதம் அனுக்குள்ளேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமா. உத்தமமான பக்தி, தூய பக்தினா என்னன்னு சொல்றாரு ரூபகோசாமி. அந்யாபிலாஷ், எந்த உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. பிருந்தாவன பக்தர்களுக்கு, கோபர்களுக்கு, கோபிகளுக்கு கிருஷ்ணத்துல எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. வேறுமனே கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும், அவ்வளவுதான்.
ஞானத்துடைய தாக்கமும் கிடையாது, கர்மத்துடைய தாக்கமும் கிடையாது. எங்களுக்கு வந்து கிருஷ்ணரை வந்து நாங்க முழு முதற் கடவுளா ஏத்துக்கிட்டோம், அதனால கிருஷ்ணர் தான் எங்க பகவான் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது. அப்புறம் இந்த கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுனால எங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும், இந்த கர்மத்துடைய தாக்கமும் கிடையாது. ஞான கர்மா ஆனவர். ஆனா துவாரகை மனப்பான்மையில் ஞானம் இருக்கு. அந்த ஞானத்துடைய பாதிப்பு என்னது? ஞானத்துடைய பாதிப்பு என்ன ஆச்சு? கிருஷ்ணர்கிட்ட ஃபெமிலியாரிட்டி. ஃபெமிலியாரிட்டி, ஓ என்ன நம்ம கிருஷ்ணா தானே. பிருந்தாவனத்திலேயே ஃபெமிலியாரிட்டி இருக்கு. பிருந்தாவனத்துல என்ன ஃபெமிலியாரிட்டினா, பிருந்தாவனத்திலே இருக்கிற கோபர்கள் கோபிகள் கிருஷ்ணரை தங்கள் ஒருத்தரா நினைத்தாலும், ஆனா அவர்கிட்ட இந்த மாதிரி அவரை வந்து ஒரு பரம்பொருளாவோ இல்ல பரமாத்மாவோ அப்படி பார்க்கல. ஒரு கலப்படம் இல்லாத ஒரு அன்பு, அவ்வளவுதான். கிருஷ்ண மேல அன்பு, அவ்வளவுதான். கிருஷ்ண மேல அன்பு, அது வந்து நித்தியமான அன்பு. பட் ஆனா துவாரகையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கிருஷ்ணனுடைய பக்தர்களா இருக்கிற வாய்ப்பு பெற்றிருந்தாலும் விருந்தாவனத்து பக்தர்களோடு ஒப்பிடும் போது அவங்க கொஞ்சம் தாழ்ந்துதான் இருக்காங்க. அனுகூல ஞானகர்மா அனுகூலேன, கிருஷ்ணருக்கு அனுகூலமா செயல்படுறது. கிருஷ்ணா அனுசீலனம், ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல பக்தி பண்றது, அதுதான் உத்தமமான பக்தி. சோ தாரகையுடைய பக்தர்கள் அவங்க கிருஷ்ணரோட விளையாடுறதுக்கும் பழகிறதுக்கும் ஒரு நண்பர்களா உறவினரா எந்த ஐஸ்வர்யங்களும் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு பெற்றிருந்தாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு? அதுல ஞானத்துடைய தாக்கம் வந்துருச்சு. அவங்க கிருஷ்ணா முழுமுதல் கடவுள் தெரியும், ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க? கிருஷ்ணர்கிட்ட அன்பு செய்யும்போது கிருஷ்ணர் அதுக்கு அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. அதனாலதான் அந்த மௌசல் லீலா, கிருஷ்ணன் இந்த பூமியை விட்டு மறையும் போது எதுக்கெல்லாம் கிருஷ்ணரே வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, பரிகாசம் பண்றாரு. என்ன இந்த கிருஷ்ணர் பலராமர் அப்படின்னு பரிகாசம் பண்ணும்போது கிருஷ்ணர் பலராமர் சேர்ந்துட்டு ஒட்டுமொத்த எதுக்களையும் பனிஷ்மெண்ட், தண்டிக்கணும். அப்படி எல்லாம் இந்த பூமியை விட்டு திரும்பி போனாங்க. பகவான் திரும்பி இந்த லீலையை முடிச்சதாச்சு. பட் இந்த மாதிரி எதுவும் பிருந்தாவன் லீலையில நடந்த மாதிரி இல்ல. பிருந்தாவன் லீலை என்னது? கிருஷ்ணாவே நினைச்சுட்டே இருக்காங்க. கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைஞ்சாரு. கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறந்த போது எதுக்கள் எல்லாம் இந்த மாதிரி சண்டை போட்டு திரும்ப போனாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. நல்ல இந்த பல ரசங்களை ஊற ஊற அது வந்து போதை வசதா மாறிடும். பல ரசங்களை பருகி போட்டு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணி நீதா காரணம் எல்லாம் சண்டை போட்டு கடைசியில கிருஷ்ண பலராம மேலே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க, இந்த மாயா வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்தது. மாயா வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா, முதல்ல பக்தர்கள்ட்ட குறை கண்டுபிடிக்கும், குற்றம் சொல்லும். அதுக்கப்புறம் பக்தர்கள்ட்ட குறை கண்டுபிடிச்சு குற்றம் சொல்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஆன்மீக குருட்டியே குறை கண்டுபிடிக்காது, குற்றம் சொல்லும். அதுக்கப்புறம் பகவான் கிட்டயே குறை கண்டுபிடிக்காது. இப்படி கிருஷ்ணா விட்டு நம்ம ரொம்ப தூரம் போயிடும், மாயாவுடைய வலையில மாட்டிட்டார். அதாவது பக்தர்களுடைய வலையில போயிருக்கு, மாயாவோட வலையில மாட்டிட்டா அவ்வளவுதான். நான் பக்தர்கள் வலையில இருக்கும் போதே மாட்டிக்கிறேனே, அப்ப நான் ஒழுங்கா பக்தி பண்ணேன்னு அர்த்தம். இல்ல சரியான பக்தர்கள் இருந்து நான் கேட்கல, பக்குவமான உயர்ந்த பக்தர்கள் இருந்து கேட்கல, பிரபுபார் புஸ்தகத்தை நான் சரியா படிக்கல, பக்தியில கவனமா இல்லை அப்படின்னா பக்தர் சங்கத்துக்குள்ள இருந்தாலும் போட்டி பொறாமை சண்டை சச்சரவுகள். சோ எதுக்கு என்ன பண்ணாங்க? ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு கடைசியில பலராமட்ட குறை கண்டுபிடிச்சு பலராமட்ட வந்து சத்தம் போட்டு கிருஷ்ணார சத்தம் போட்டு கிருஷ்ணர் பார்த்தாரு, ஓகே இவங்க டைம் வந்தாச்சு, இவங்கள பேக்கப் பண்ற டைம், நம்ம லீலையை வவுண்ட் அப் பண்ற டைம் வந்துருச்சு, முடிஞ்சது, கிளம்பலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் திரும்ப கூட்டிட்டோம். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் விருந்தாவனத்தில் நடந்த மாதிரி நம்ம எங்கேயுமே படிக்கல. பாகவதத்திலயோ எந்த இடத்துலயுமே வந்து விருந்தாவனத்து பக்தர்கள் வந்து கிருஷ்ணத்தையும் பலராமத்தையும் குறை கண்டுபிடிச்சாங்க, குற்றம் சொன்னாங்க, அந்த மாதிரி எங்கேயுமே படிக்கல. அதுதான் ஸ்பெஷல். விருந்தாவன பக்தர்கள் கிருஷ்ணாவே நினைச்சுட்டே அப்படி அழுதுட்டே இருக்காங்க, அந்த பிரிவுலையே அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஓகே,
தேவஸ்ய மாயையா ஸ்ருஷ்டா ஏகான்யத் அசத் ஆஸ்ருதः காம்யதேதி ந தத்வாக்யே ஆத்மனியுக்தாத்மனோ ஹரோ. பகவானின் மாயா சக்தியினால் குழப்பமடைந்துள்ளவர்களின் வார்த்தைகளால் பூர்ண சரணாகதி அடைந்துள்ள ஆத்மாக்களின் புத்தியை எந்த சூழலிலும் திசை திருப்ப முடியாது. நம்ம பக்தியில உறுதியா இருந்தோம் அப்படின்னா, கிருஷ்ண உணர்வுல நம்ம உறுதியா இருந்தா யாராலும் நம்மள திசை திருப்ப முடியாது. நம்முடைய பக்தியை நம்மள ஷேப் பண்ண முடியாது யாராலும். ஆனா ஆரம்ப நிலையே பக்தருடைய பக்தியை ஷேக் பண்ணிடலாம், சிதைச்சிடலாம். ஏய் நீ இஸ்கான் போவாத, அங்க போன உன்ன ஹரே கிருஷ்ணா ஜெபம் சொல்லுவாங்க, ஏகாதசி விரதம் இருக்க சொல்லுவாங்க, அப்ப நீ சினிமாவுக்கு போக முடியாது, அப்ப நீ இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் விட வேண்டியது வரும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க ஷேக் பண்ணிடலாம். ஆரம்ப நிலையில் இருக்கிற பக்தர்களை தடுமாற செய்யலாம். யாரு? மனக்கற்பனையாளர்கள், பௌதிகவாதிங்க, பேரளவான விஞ்ஞானிகள், பேரளவான மத போதகர்கள், பேரளவான சமயத்தை பின்பற்றக்கூடிய சாதுக்கள், பேரளவான சாதுக்கள், போலி குருமார்கள் நிறைய இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர். போலி குருமார்கள், போலி மதவாதிங்க, சுயநலவாதிங்க, இவங்கெல்லாம் ஆரம்ப நிலையில உள்ள ஷேக் பண்ணிடலாம். ஓ கரெக்ட் தான், நான் ஏன் இஸ்கானை மட்டும் ஃபாலோ பண்ணும், இவங்க எல்லாம் சொல்றது ஏன் நான் கேட்கக்கூடாது அப்படின்னு அந்த ஸ்ரத்தா கோமலா கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்ரத்தா, கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறத என்ன பண்ணிடலாம், ஷேக் பிரேக் பண்ணிடலாம், உடைச்சிடலாம். ஆனா தொடர்ந்து பக்தர் சங்கத்துல புரோபார் புத்தகத்தை கவனமா படிச்சு கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிற பக்தரை ஷேக் பண்ண முடியாது. யாராலும் அவங்க திசை திருப்ப முடியாது. ஆரம்ப நிலையில் உள்ளவங்களை ஈஸியா திசை திருப்பிடலாம். சில எல்லாம் இந்த தமிழ்ல சொல்லுவாங்களே எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளைன்னா இங்க சொன்னா நம்ம சொல்றது கேட்டுக்குவாங்க, அங்க போய் சொன்னா அவங்க சொல்றது கேட்டுக்குவாங்க, யார் சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. இது ஆபத்தானது. இந்த பார்முலா இந்த தத்துவம் ஆபத்தானது. ஏன்னா இது இவங்க சொல்றதா கேட்கணும், நான் அங்கேயும் கேட்பேங்க, அங்கேயும் கேட்பேங்க, அங்கேயும் கேட்குங்க. இப்படி ஆளுக்கால் சொல்றதை கேட்டு கடைசியில் எதுவுமே ஃபாலோ பண்ணணும். ஆளுக்கால் சொல்றதை கேட்டு குழப்பமாயி போய் எல்லாத்துக்கும். நம்ம யாரை பின்பற்றணும்? சரியான நபர்களை பின்பற்றணும். அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய சாதுக்களை பின்பற்றணும். அப்புறம் புரோபார் புஸ்தகம் வாசிக்கணும், அது நடைமுறையில பயிற்சி பண்ணணும். இது பண்ணும்போது நம்முடைய பக்தியை ஷேக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த பக்தியில நிஷ்டா, உறுதி நிஷ்டா. சோ ஆதோ அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், ஆதோ ஸ்ரத்தா ததசாது சங்க அத பஜனை கிரியா அனர்த்தனிவிஸ்தா நிஷ்டா. நிஷ்டா 5th ஸ்டேஜ், நிஷ்டா 5வது நிலை. முதல்ல நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஸ்திரமான நம்பிக்கையா மாறணும். எப்போ? சாதுக்களுடைய சங்கத்துல வரும்போது. சாதுக்களுடைய சங்கத்துல என்ன பண்ணணும்? பக்தியை பயிற்சி பண்ணணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே. அதுக்கப்புறம் அந்த பயிற்சி பண்ணும்போது, பஜனை கிரியா பண்ணும்போது அனர்த்தங்கள்ல போக ஆரம்பிக்கும். தேவையில்லாத அனர்த்தங்கள், குழப்பங்கள், பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், இதெல்லாம் போக ஆரம்பிக்கும். பேராசை, கோபம், பொறாமை, காமம், அறியாமை, இதெல்லாம் ஒன்னா போகும். அதுக்கப்புறம் அனர்த்த நிஷ்டா நிஷ்டா. அப்பதான் ஃபர்ம் ஃபைட், விசுவாசம். அதுக்கப்புறம் ருச்சி, ஆசக்தி, பாவம், பிரேமம். நிஷ்டாங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். நிஷ்டாங்கிற ஸ்டேஜுக்கு வரும்போதுதான் அடுத்த லெவலுக்கு போகும். ராகானுக பக்தியா மாறும். சாதனா பக்தி ராகானுக பக்தியா மாறணும். வைத்திய பக்தி ராகானுக பக்தியா மாறும். சோ பகவானின் மாயா சக்தினால் குழப்பம் அடைந்தவர்களின் ஜட உலகம் பூரா அப்படிதான் இருக்கு. ஜட உலகம் பூரா ஒட்டுமொத்த மக்களும் மாயா சக்தினால குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. கடவுள் இருக்காரா இல்லையான்னு ரொம்ப பேரு, கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையான்னு ரொம்ப பேரு, மனக்கற்பனை பண்றவங்க, மருட்டு தத்துவம் பேசுறவங்க, விஞ்ஞான ஆராய்ச்சி பண்ணி உணர நினைக்கிறவங்க, so many people, வெரைட்டிஸ் ஆஃப். இவங்களால பக்தர்கள்
குழப்பம் அடையக்கூடாது. அப்படின்னா கிருஷ்ண உணர்வுல நம்ம உறுதியாகும். கிருஷ்ண உணர்வுல நான் உறுதியாகணும்னா நான் வந்து பிரபுபாத் புத்தகங்களை அட்டை முதல் அட்டை வரை தெளிவா படிக்கணும். அதை படிச்சு அதை குறிப்பெடுத்து அதை வந்து நான் பக்தர்கிட்ட விவாதிக்கணும், கலந்து பேசணும், பயிற்சி பண்ணணும். அப்பதான் நிஷ்டா. சோ பக்தி எந்த சூழலையும் திசை திருப்ப முடியாது. சோ உறுதியான பக்தியில உறுதி, ஸ்திரம் ஸ்திரம் வரணும். ஸ்திரம் வரணும்னா சின்சியரா பிராக்டிஸ் பண்ணணும். அதனால பொருளுரையில ரொம்ப அழகா சொல்றாரு. வேத கூற்றின்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பரமபுருஷர் ஆவார். பரமபுருஷோத்தமனான முழுமுதல் கடவுள் அவர்தான். அவரை வந்து இந்த மனக்கற்பனையினாலேயோ இல்ல சாஸ்திரத்தை விசாரணை செய்யறதுனாலயோ அறிய முடியாது. பக்தினால மட்டும்தான் அவர்கிட்ட உள்ள மாதிரி உள்ளபடி அன்பு செய்ய முடியும். ரொம்ப அழகான வர்ணனைங்க. இன்னைக்கு மக்கள் என்ன ஆயிடுறாங்க, சோகால்டு நாலேஜ், இவர் நிறைய படிச்சிருக்காரு அதனால இவர் சொன்னா சரியா இருக்கும். இவர் ரொம்ப இன்னைக்கு அது கூட போயிடுது. இவர் நிறைய சினிமா நடிச்சிருக்காரு, இவர் சொன்னா கரெக்டா இருக்கும். இவர் வந்து அரசியல் தலைவரா இருக்காரு, இவர் தலைவர், அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். நோ. ஒருத்தர் பெரிய சினிமா நடிகரா இருக்கலாம், நடிப்புல வந்து ஒரு பட்டம் வாங்கலாம், நடிகர் திலகம், புரட்சி திலகம் என்ன வேணா பட்டம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து பெரிய தலைவரா இருக்கலாம், தான வீரன், தான வள்ளல் என்ன வேணா பேர் வச்சுக்கலாம், கல்வி தந்தை, கொடை வள்ளல், இந்த மாதிரி நிறைய அடைமொழி வச்சுக்குவாங்க. இதெல்லாம் தகுதி இல்ல கிருஷ்ணரை உணர்வு. இந்த பௌதிக தகுதி, பௌதிக கல்வி, வேத கல்வி, வேத கல்வியை உதவாத பௌதிக கல்வி பத்தி சொல்லுங்க. வெறுமனே வேத கல்வியை வைத்துக் கொண்டு மட்டும் கிருஷ்ணரை உணர முடியாதுன்னு சொல்லியிருக்கு. பாப்பா வந்து இந்த கதோபனிஷத் கோட் பண்ணிருக்காரு. நாயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யோ நாமேத்யானா பகுநாசுதேன. பகவானின் அருளை பெற்றோர்களால் மட்டுமே அவரை அறிய முடியும். கிருஷ்ணாவுடைய கருணை, பிரசாத், பிரசாத்னா கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ணாவுடைய கருணையை பெற்றவரால் மட்டும்தான் அவரை அறிய முடியும். சோ எந்த மாதிரிலாம் அவர் உணர முடியாது? புலமையினாலோ, அது பௌதிக புலமையோ இல்ல வேத புலமையோ, எந்த புலமை இருந்தாலும் அந்த புலமையெல்லாம் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியும். அன்பு பக்தி, இந்த அன்பு பக்தின்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இது நேற்று வந்து மோக்ஷ ஏகாதசி, அது வந்து கைசிக ஏகாதசி. ஸ்ரீ சம்பிரதாயத்துல ஸ்ரீ வைஷ்ணவத்துல கைசிக ஏகாதசி. கைசிக ஏகாதசி வந்து கைசிக மகாத்மியத்துல வராக புராணம். வராக புராணத்துல வராக தேவர் பூமி பிராட்டியை தன் மடியில உட்கார வச்சுட்டு கைசிக புராணம் சொல்றாரு. கைசிக ஏகாதசியோட மகாத்மி. வராக தேவர், வராகமூர்த்தி காட்டுப்பன்றியோட, வராகம்னா காட்டுப்பன்றி, காட்டுப்பன்றியோட வடிவெடுக்கிறார். வசதி தசனசிக ரே தரணி தவலக்னா சசிகி கலங்க கலேவனி மக்னா கேசவதுதா சூக்கரூபா ஜெய ஜெகதீஸ்வரே. சூக்கரானா வராகம், காட்டுப்பன்றியோட வடிவம் எடுத்துட்டு இந்த இளைஞாட்சி என்ன பண்ணா, பூமியை கொண்டு போய் கர்ப்ப கடல்ல ஒழிச்சு வச்சுக்கணும். பகவான் வராக அவதார் பண்ணி பூமி காட்டி பூமாதேவி மேல கொண்டு வந்தார். ரொம்ப பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துட்டார். அப்படியே வராகமூர்த்தி பார்த்தா ஒரு பெரிய பிரம்மாண்டமான பர்வதம், ஒரு பெரிய மலை மாதிரி இருக்காரு. நல்ல அடர்ந்த மலைக்கு போனோம்னா பெரிய பெரிய ஊசி மரங்கள்லாம் இருக்கு, பிரம்மாண்டமான மரங்கள். அந்த வராகமூர்த்தியோடைய சரீரத்துல ரோமங்கள்லாம் பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஊசி மரங்கள் மாதிரி இருக்கு. பிரம்மாண்டமான ரூபம், அற்புதமான ரூபம். அப்படி எடுத்த அந்த கூரிய கொம்புகளால பூமி மேல கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தன்னை குறுக்கி கொண்டார். அந்த பிரம்மாண்டமான ரூபத்தை குறுக்கி கொண்டார். அந்த உருவத்தை குறுக்கி கொண்டதுனால அது குருகூர்னு பேர் வரும்.
திருக்குறுங்குடி, ஆஹ், திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு திவ்ய தேசம். திருக்குறுங்குடி, தக்ஷின் பத்ரி, தென் பத்ரி. எப்படி வடநாட்டுல ஒரு பத்ரிகாசிரம் இருக்கு, அது மாதிரி ஸ்ரீ சம்பிரதாயத்துல உள்ளவங்களுக்கு இந்த திருக்குறுங்குடி திவ்ய தேசம் வந்து தக்ஷின் பத்ரி, தென் பத்ரி. இங்கதான் திருமங்கையாழ்வாருக்கு மோட்சம் கிடைச்சது. பகவானுடைய நாடு வைகுண்டத்துக்கு திரும்ப போறதுக்கு மோட்சம் கிடைச்சது திருக்குறுங்குடி. அங்க வந்து பெருமாளுக்கு நம்பி பெருமாள் பேர். நின்ற நம்பி, இருந்த நம்பி, அந்த மாதிரி 3 நம்பி இருக்காங்க. நம்பி பெருமாள் அப்படியே சிதையால செஞ்சிருக்கிற ரொம்ப அழகா இருக்காரு. தாமரை போல கண்கள், அழகான விக்கிரகம் நம்பி பெருமாள். அங்க அங்க ஆக்சுவலி முதல்ல வராக மூர்த்தி வந்தது. பகவான் வராக மூர்த்தியா இருந்து தன்னுடைய உருவத்தை குறித்து கொண்டார். தன்னுடைய உருவத்தை குறித்து கொண்டு, அந்த பிரம்மாண்டமான உருவத்தை குறித்து கொண்டு, அவர் பூமாதேவி பூமி பிராட்டி தன் மடியில உட்கார வச்சுட்டு இந்த கைசிக புராணத்தை சொல்றாரு. ஏன்னா பூமாதேவிக்கு ஒரே கவலை. பூமாதேவிக்கு என்ன கவலை? அம்மாவுக்கு எப்பவுமே பிள்ளைகளை பத்தி தான் கவலை. இல்லையா? ஒரு அம்மா என்ன நினைப்பான்? எப்பவுமே ஒரு அம்மா தன் பிள்ளைகளே நினைச்சிட்டு இருப்பான். என் பையன் இப்படி இருக்கானே, அவன் அப்படி ஆயிட்டானே, இப்படி ஆயிட்டானே, இவன் என்னைக்கு நல்லா வருவான், இவன் என்னைக்கு நல்லா இருப்பான் அப்படின்னு அந்த பையன் மேலேயே கவலை. அதே மாதிரி பூமித்தாய் ஜெகன் மாதா, அவங்க நம்ம மேலதான் கவலை. இந்த ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணரை மறந்துருக்காங்களே, அறியாமல் இருக்காங்களே, பக்தி செய்ய மாட்டேங்கிறாங்களே, வீணா போறாங்களே, தன் வாழ்க்கையை வீணாக்கி இருக்காங்களே அப்படின்னு கவலை. அப்ப பூமாதேவி பகவானை கேட்கிறாங்க, இந்த ஜீவாத்மாக்களுக்கு என்ன வழி? இவங்க வந்து இந்த பௌதிக பற்றுகள், பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கான வழி என்ன? ஜீவாத்மா எப்போ தன்னை நிரூபிச்சுக்க முடியும்? இந்த ஜீவாத்மா வந்து உங்களுடைய கருணை பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்கெல்லாம் பக்தி தான் ஒரே மார்க்கம். பக்தி கொண்டால் மட்டும்தான் ஜீவாத்மா பிறப்பு இறப்பு சங்கடத்திலிருந்து விடுபட முடியும். எனக்கு பக்தி செய்யறதுனால மட்டும்தான் ஜீவாத்மா வந்து மீண்டும் தேவாலய அடைய முடியும், எனக்கு திரும்ப வர முடியும். அதனால இந்த தூய பக்தி கொண்டை பிராக்டிஸ் பண்ணணும். ஜீவாத்மா வந்து தூய பக்தி கொண்டை பயிற்சி பண்ணா மட்டும்தான் அவன் இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுவான் அப்படின்னு பக்தி தொண்டுடைய மகிமைகள், பக்தி சேவையுடைய மகிமைகளை பகவான் வராகமூர்த்தி பூமாதேவி சொல்லிட்டு. அப்ப இந்த கைசிக புராணம் சொல்றேன். அந்த திருக்குறுங்குடி திவ்ய தேசத்துல நம்பாடுவான் ஒரு பானை, நம்பாடுவான். நம்பாடுவான்ற பானம் வந்து கீழ்குளத்துல கலந்துடும், சாதாரண குளத்துல கலந்துடும். அதனால அங்குள்ள பிராமணர் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்குள்ள விடமாட்டாங்க. நம்பாடுவான ஏவன் அறிதல் கீழ்குளத்துல கலந்துடும். இவனை வந்து கோயிலுக்குள்ள விடல. ஒரு காலத்துல அந்த மாதிரிலாம் இருக்கு. உயர்ந்த வகுப்புல பிறந்தவங்க தன்னுடைய பௌதிக பிறப்பினால தங்களுடைய பிறப்பால் அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த சாதாரண மக்களை கோயிலுக்குள்ள அனுமதிக்கும். அப்ப நம்பாடுவான் கோயிலுக்குள்ள உடலைங்க. நம்பாடுவான் வந்து ரொம்ப அழகா பாடுவார். பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை ரொம்ப அழகா பாடுவார். ஆனா இவர்தான் கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, கோயிலுக்கு வெளியில தெருவுல ரோட்ல நின்றுட்டு பாடுவார். பகவானுடைய போல பாடுவார், தினமும் வந்து பாடுவார். அப்ப ஒரு நாள் பகவான் என்ன பண்ணாரு, இந்த பிராமணர்கள் இந்த நம்பாடுவார் கோயிலுக்கு விட மாட்டேங்கிறாங்க, அவனுக்கு பிரியமான பக்தன், அவனுடைய அன்பு, அவன் பக்தி வந்து, அவனுடைய பக்தி எப்படி இருக்குன்னா கள்ளம் கவனம் இல்லாமல் தூய பக்தி. அந்த பக்தியில எந்த உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, சுயநலமே கிடையாது, அகங்காரம் கிடையாது, கருவும் கிடையாது, ஆர்வம் கிடையாது, எளிமையான பரிவான பக்தி. பகவான் என்ன பண்ணாரு, ஓ ஓ பிராமணர்களே, நீங்க வந்து பிறப்பால வந்து உங்களை உயர்வா நினைச்சிட்டு அந்த என் பக்தன் நீங்க கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன அவனை கோயிலுக்குள்ள விடுறது? நான் தரிசனம் கொடுக்குற பாரு. எப்படி தரிசனம் கொடுத்தாரு? எல்லா கோயிலுமே பகவானுக்கு நேர கொடிக்கம்பம் இருக்கும், கருடஸ்தம்பம். கொடிக்கம்பம் கருடஸ்தம்பம் வந்து யுகஸ்தம்பம் நேர பகவானுக்கு நேரம் இருக்கு. இதுல பகவான் என்ன பண்ணாரு,
நம்பி பெருமாள் அந்த கொடிக்கம்பத்தை அப்படியே 2 அடி தூக்கி மாற்றி வச்சுட்டாரு. நேர தரிசனம் கொடுத்தாரு. நம்பாடுவாங்க பக்திக்கு பகவான் ரொம்ப திருப்தி அடைந்து இவங்க என்ன அவர் கோயில வந்து நான் தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடிக்கம்பத்தையே மாற்றி வச்சுட்டேன். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இப்ப போனாலும் பகவானுடைய சன்னதியிலிருந்து அந்த நேர கர்ப்ப கிரகத்திலிருந்து பகவானுக்கு நேரா 2 அடி விலகி ரொம்ப அதிசயமான கோயில் திருக்குறங்குடி. மலை மேலும் நம்பி இருக்காரு. நம்பி மலை மேல அங்க ஒரு அழகான அறிவியல் இருக்கு. அந்த ஒரு பெருமாள் இருக்கு. மலை அடிவாரத்துல ஒரு கோயில். இந்த அடிவாரத்துல உள்ள கோயில்ல தான் வந்து குடிக்கம்பத்தையும் மாற்றி வச்சுட்டாரு பகவான். அதுக்கப்புறம் அந்த கிராமம் அந்த கஷேத்திரம் அந்த புத்த தேசத்தை வந்து பைரவர் வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு. பைரவன் அந்த பைரவருடைய விக்கிரகம் இருக்கு. பகவான தரிசனம் பண்ணி நம்ம நகாரம் சுற்றி வரும்போது ஆஹ் வலதுகை பக்கம் ஒரு பைரவருடைய மூர்த்தி. அதுல பாத்தீங்கன்னா பைரவர் கிட்ட நிறைய விளக்கு பொருத்தி வச்சிருப்பாங்க. கீழே பாதத்திலிருந்து தலை வரைக்கும் விளக்கு லைனா பொருத்தி வச்சிருப்பாங்க. ஆனா முகத்துக்கிட்ட இருக்கிற விளக்கு மட்டும் அசைந்துக்கிட்டே இருக்கும். மற்ற எல்லா விளக்கும் நேரம் இல்லையும் அவருடைய பைரவருடைய பாதத்திலிருந்து தலை வரைக்கும் விளக்குல நேரம் இல்லையும். ஆனா மூர்த்தி இருக்க இந்த முகத்துக்கிட்ட இருக்கிற விளக்கு மட்டும் அசைந்துக்கிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் பைரவர் அற்றவங்களா இருக்காரு. பைரவர் என்ன பண்றாரு? அந்த சேத்திரத்தை பாதுகாக்கணும். அந்த மகாதேவிய சன்னிதி. ஸோ நம்பாடுவார் என்ன பண்ணுவாரு? ஏகாதசி உபவாசம் இருக்காரு. ரொம்ப சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஏகாதசி உபவாசம் இருந்து அவர் பகவானை புகழ் பாட வருவார். எல்லா ஏகாதசியும் போய் பகவான் பாடுறதுக்காக போறார். அப்ப என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஏகாதசிக்கு அவரு அவங்க கிராமத்துக்கு போறார். திருப்பூர்குடிக்கு பகவானை தரிசனம் பண்ண பாடுறதுக்காக போனார். போற வழியில ஒரு பிரம்மராசிக்கு அப்படின்னா ஒரு பேய் பேய் பிசாசு அதுதான் ராட்சசி பிரம்மராசி. இந்த பிரம்மராசிக்கு எப்படி இருக்குன்னா அது உருவம் இருக்காது. அது என்ன பண்ணும்னா ஒருத்தர் மேல அட்டாக் பண்ணும். அது சில நேரம் ஒரு உருவத்தை எடுத்துங்க யாரா உடம்பு மேல ஏறிட்டு அவங்க மூலமா அட்டாக் பண்ணும். ரொம்ப துர்மார்னா இருக்கிறவங்க, தன் ஆசையை நிறைவேறாம துர்மார்னா இருக்கிறவங்க, தற்கொலை செய்து கொள்றவங்க, ரொம்ப கொடூரமான பாவம் செஞ்சவங்க, பாலகரமான வாழ்க்கை அதுக்கு உடனே கிடைக்கும். அதுக்கு உடல் கிடைக்காம அவங்க பிசாசு பிரம்மராசத்தை ஒரு பிராமணனை கொண்டா இருக்கக்கூடிய தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் பிரம்மஹத்தியா பிரம்மராசி. அது நம்பாடுவாங்க வழிமறுத்துச்சு. டேய் நீ எங்க போற? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் உன்னை சாப்பிட போறேன், நான் உன்னை கொல்ல போறேன். அப்ப நம்பாடுவான் சொன்னாலே ரொம்ப பிரம்மராசிசே நீ என்னை விட்டுடு, இன்னைக்கு ஏகாதசி, நான் போய் பெருமாளை தரிசனம் பண்ணி அவரை பாடணும். எந்த ஏகாதசி நான் தவறுனதே இல்லை. ஒரு ஏகாதசியோடும் நம்பாடுவான் போய் பாடுவார். கையில் ஒரு அழகான வீணை வச்சுருப்பாரு வானன். அந்த வீணை வச்சுட்டு அவர் கோயிலுக்கு வெளியே நின்றுட்டு அவர் பகவான பாடிட்டே இருக்கு. ஏகாதசியோடு தவறாம பண்றாரு. கைசிங்க ஏகாதசி வந்த போது அவர் பகவான தரிசனம் பண்ண போறாரு. அப்ப வழியில இந்த பிரம்மராசி வழிமட்டும் காட்டு வழியா போகும்போது எல்லாம் ஃபாரஸ்ட் தானே ஆகும். காட்டு வழியா போகும்போது பிரம்மராசி வழிமட்டும். அப்ப சொல்றாரு, நான் உன்னை விடமாட்டேன், நான் உன்னை கொல்ல போறேன். அப்போ நம்பாடுவான் சொன்னாரு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். என்ன வாக்கு கொடுக்குறேன்? நான் கட்டாயம் திரும்ப வருவேன். இந்த ஏகாதசி விரதம் இருக்க, நான் பகவானை போய் தரிசனம் பண்ணணும், அவர் பாடணும், திரும்பி வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிட்டு போய் என்ன கொண்டு போய் என்னாலும் பண்ணி இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் இருக்குது.
ஓ, யாரை ஏமாத்த பாக்குற? ஏய் வானனே, ஏய் நம்பாடுவானே, யாரை ஏமாத்த பாக்குற? எங்கிட்ட தப்பிக்கலாமா பாக்குற? நீ போயிட்டு வருவியா? எங்களுக்கு தப்பிச்சா போதும்னு நினைக்கலையா? ஏன் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம யாராவது பிடிச்சிட்டாங்க, எப்படியா தப்பிச்சா போதும். டிராபிக்ல வந்து போலீஸ் பாத்துறானா, கட்டுரை பண்ணிடலாமா? லைசன்ஸ் இல்ல, போலீஸ் பிடிச்சிருவான். சார் இதுதான் சார் லைசன்ஸ் வீட்டுல வச்சிருக்கேன் சார், எடுத்து வந்து எல்லாத்தையும் போய் சொல்றேன். வீட்டுல எல்லாம் வச்சு ஃபைன் கட்டு இல்லையா, உடனே ஃபைன் போட்டுருவோம். வீட்டுல வச்சுக்கியா வண்டி ஓட்டணும். நம்ம எப்படியா தப்பிக்கலாம்னு பார்ப்போம். இப்போ இந்த பிரம்மராசி வந்து, ஏய் நம்பாடுவானே, நீ என்கிட்ட தப்பிக்கலாமா பாக்குற? நம்பாடுவான் சொன்னார், இல்ல சத்தியம், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் வந்து உனக்கு வாக்கு கொடுக்குறேன், என்னை விட்டுட்டு நான் போயிட்டு ஏகாதசி விரதம் விட்டு பகவானை குறித்து பாடிட்டு திரும்ப வந்துடுறேன். அப்ப நீ வந்து என்ன சாப்பிட்டு. அப்போ இந்த பிரம்மராஜ் சொல்லுது, எப்படி நம்புறது? ஒரு நாள் நம்பிக்கை இல்லை, எப்படி நம்புறது? அப்போ இந்த கதையை வந்து வராகபுரம் சொல்லிட்டு தன் பக்தருடைய மகிமைய பகவான் தெரிஞ்சுக்காரு. பூமாதேவி என்ன சொல்றாரு? அந்த நம்பாடுவன் வந்து ஒரு 15 விஷயம் சொல்றாரு. ஐசிய புராணத்துல இருக்கு 15 விஷயம். என்னன்னா, என்னெல்லாம் பாவம் செஞ்சா வருமோ அந்த பாவத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஓகே, ஓ ஓ பிரம்மராஜசே, நீ என்ன அனுப்பு, நீ என்ன நம்பிக்கையோடு அனுப்பு. நீ வந்து என்ன நம்பிக்கையோடு அனுப்பிச்சிட்டீங்கன்னா நான் திரும்ப வருவேன். ஒருவேளை நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், சத்தியம் பண்றேன், ஒருவேளை நீ சொல்ற மாதிரி நான் திரும்ப வரமாட்டேன்னு உனக்கு சந்தேகம் வருதா? அப்படி ஒருவேளை நான் திரும்ப வரல அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் பொய் சொன்னா என்ன பாவம் வருமோ அந்த பாவத்தை நான் எனக்கு வரும், அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கிறேன். பொய் சொன்னா ஒருத்தருக்கு என்ன பாவம் கிடைக்குமோ அந்த பாவம் எனக்கு வரும். ரெண்டாவது, பெண்கள்கிட்ட தகாத முறையில் நடந்துகிட்டா என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வந்து சேரும். உனக்கு கொடுத்த வாக்குறுதிய உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாத்தலைன்னா, ஒருத்தருக்கு பொய் சொன்னா என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும், அந்த பாவங்கள்லாம் எனக்கு வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை வந்து துஷ்பிரயோகம் பண்ண என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். அதுக்கப்புறம் விருந்தாளி கூப்பிட்டு வச்சுட்டு ஒழுங்கா விருந்து கொடுக்காம அரைகுறையா சாப்பாடு போட்டா என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். அப்புறம் ஒரு பிராமணனுடைய மனைவி, அவங்க நான் தவறா நடந்துகிட்டா என்ன பாவம் வருமோ அந்த பாவம் என்ன வந்து சேரட்டும். ஒரு பிராமணனுடைய மனைவி, குரு பத்தினி, குருவுடைய மனைவி அல்லது ராஜாவுடைய மனைவி, அவங்கள்ட்ட தகாத உறவு செஞ்சா என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். அப்புறம் ஒரு பொண்ணுகிட்ட இளமையில சந்தோஷமா இருந்துட்டு முதுமையில அவர் விளக்குனா என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். அதுக்கப்புறம் அமாவாசை திதி அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யாம விட்டா அந்த பாவம் எனக்கு வரட்டும். அதே அமாவாசை திதி அன்னைக்கு விரதம் இருக்காங்க யாராவது பெண்களோடு உடல் உறவு வச்சுட்டா அந்த பாவம் எனக்கு வரட்டும். அதுக்கப்புறம் ஒருத்தர் தான் பெண்ணை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அது செய்யாம போனா அந்த பாவம் எனக்கு வரட்டும், அந்த பாவம் எனக்கு வரட்டும். அப்புறம் குளிக்காம சாப்பிட்டா என்ன பாவம் வந்து சேருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். நீ கலியுகத்துல பெரும்பாலும் குளிக்காம இருந்தா குளிக்காம சாப்பிட்டா பாவம், அந்த பாவம் எனக்கு வரட்டும். அப்புறம் நண்பருடைய மனைவிட்ட தகாதோடு வச்சுக்கிட்டா என்ன பாவம் வந்து சேருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். அப்புறம் 2 மனைவி கல்யாணம் பண்ணிட்டு 2 பேர்த்தையும் பேதமா நடந்துட்டான என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். ஒரு மனைவியை கல்யாணம் செய்துட்டு அவளை கைவிட்டா என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். அப்புறம் திருடுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, கொலை செய்யறவங்க, அப்புறம் மதுபானம் அருந்துறவங்க, பிராமணனை கொள்றவங்க, இதெல்லாம் என்னென்ன பாவம் வருமோ இந்த பாவம் தான் எனக்கு உன்னிட்ட நான் கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றினா இந்த பாவங்களை என்ன வந்து சேரட்டும். அப்புறம் பகவான் கிருஷ்ணரை வழிபடாம விட்டா என்ன பாவம் வந்து சேருமோ அந்த பாவம் என்ன வரட்டும். நாராயணன் தான் கடைசியா சொல்றாரு, நாராயணன் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள்.
அந்த பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யாம தன் வாழ்க்கை வீணா போறவங்க வீணாக்குறாங்க இல்லையா, அவங்க என்னென்ன பாவம் செய்யறாங்களோ அந்த பாவங்கள் எனக்கு வரட்டும். இப்படி என்னென்ன பாவம் செஞ்சா என்னென்ன தண்டனை அனுபவிப்பாங்களோ, நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். அந்த வாக்குறுதி மீறத மட்டும் பாவம் இல்ல, மற்ற எல்லா பாவங்களையும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். வேற என்னென்ன பாவம் செஞ்சா எனக்கு பாதிக்குமோ அந்த பாவம் எல்லாம் எனக்கு வரட்டும், அது வர கடவதாக அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் பிரம்மராசுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன இந்த பக்தர் இவ்வளவு நேர்மையானவரா இருக்காரு, என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு அதை மீறினா ஒரு பாவம் சேருங்கிறாம எல்லா பாவத்தையும் எடுத்துக்க தயாரா இருக்காரு. எல்லா விதமான பாவங்கள் செஞ்சா என்னென்ன தண்டனை இருக்கோ அந்த பாவத்துக்கு தண்டனையில எனக்கு கிடைக்கட்டும். அப்ப பிரம்மராஜு நம்பிக்கை வந்தது. சரி, ஓகே, நீங்க போயிட்டு வாங்க, நான் காத்துக்கிட்டு இருப்பேன், நான் உங்களுக்கு வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க. இவர் போய் பகவான தரிசனம் பண்றாரு. எப்படி இருக்கு பாருங்க, கடைசி தரிசனம். ஏன்னா வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நாமளா இருந்தா அப்படியே ஓடிடுவோம், துட்டக்கான துணிக்கான. நாமளா இருந்தா அந்த திசை திரும்ப வரமாட்டோம், ஓடிடும். இவர் போய் பகவான் முன்னாடி அப்படியே கண்ணுல கண்ணீர் வருது, பாடிட்டு இருக்க. ஏன்னா இதான் கடைசி தரிசனம், அவர் லைஃப் முடிய போகுது. இந்த பிரம்மராஜுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டு கடைசி தரிசனம். அப்ப எவ்வளவு மனமுருகி பாடுமோ அவ்வளவு மனமுருகி பாடி பகவான பிரார்த்தனை செஞ்சுட்டு திரும்ப போற. திரும்ப போகும்போது போற வழியில ஒரு வயதான மூதாட்டி, ஒரு கிழவன், வயதான முதியவர், ரொம்ப தள்ளாடுற வயசு, உச்சி வச்சுதான் நடந்து வர. அந்த வயதான முதியவர் சொல்றாரு, ஏ பானா, நீ எங்க போற? ஓ பெரியவரே, நான் இந்த வழியா போறேன். இந்த வழியா போகாது, நீ அந்த வழியா போனாங்க ஒரு பிரம்மராட்சஸ் இருக்கு, நீ வேற வழியா போயிடு. நீ போற ஊருக்கு அந்த வழியா போகாத, அங்க ஒரு பிரம்மராட்சஸ் இருக்கு, அது ரொம்ப ஆபத்தானது, போற வழிபோக்குல கொண்டு சாப்பிடுவோம், கொண்டுடுவோம். அதனால நீ மாற்று பாதையில போயிடு. அப்போ இந்த நம்பாடுவான் சொல்றாரு, ஓ பெரியவரே, எனக்கு தெரியும், அந்த பாதையில போனா ஒரு பிரம்மராட்சஸுக்கு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த வழியா தான் வந்தேன். நான் அந்த பிரம்மராட்சஸுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், நான் திரும்ப வருவேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். அதனால நான் அந்த வழியா தான் போகணும். உடனே இந்த பெரியவர் சொல்றாரு, பரவாயில்ல, தப்பு இல்ல, ஆபத்து காலத்துல, ஆபத்து காலம் உயிருக்கே ஆபத்து வரும்போது ஒருத்தர் கொடுத்த வாக்குறுதி மீறலாம், ஒருத்தர் கொடுத்த வாக்குறுதி மீறலாம், தப்பு இல்ல, நீ போகாத, நீ போனா உயிருக்கு ஆபத்து, அதனால சொல்றேன் இந்த வழியா திரும்ப போயிடு. இல்ல இல்ல பெரியவரே, அது தப்பு, அதெல்லாம் தப்பு, நான் செய்ய மாட்டேன், நான் அந்த பிரம்மராஜ் வாக்கு கொடுத்திருக்கேன், அந்த வாக்கு நான் நிறைவேற்றணும், திரும்ப போறேன். இந்த பெரியவர் சொல்றாரு, நான் சொல்லி கேட்க மாட்டேங்கிறியே, உன்னோட வயசுல பெரியவனா, வயதான பிராமணன், ஏழை பிராமணன், ரொம்ப வயது முதிர்ந்த பிராமணன், நான் ஒரு பிராமணனும் கூட, ஒரு முதியவர் நான் சொல்றேன், நீ கேட்காம போறியே, அவன் ஒண்ணு கொண்டுடுவான், இந்த பிரம்மராசு ஒண்ணு கொண்டு தின்னுடும், அது தெரியும் பெரியவரே, ஆனா நான் வாக்கு கொடுத்துட்டு என்ன செய்யறது? போற. திரும்ப போனா அந்த பிரம்மராசுக்கு ரொம்ப ஆச்சரியம், சொன்ன மாதிரி வந்துட்டாரு இவர். அப்பதான் அந்த பிரம்மராசு நினைக்குது, ஓ இந்த நபர் எவ்வளவு நேர்மையானவரா இருக்காரு, எவ்வளவு உண்மையானவரா இருக்காரு, இவர் பகவானை பக்தரா இருக்காரு. அப்போ இது கேட்கிறார் நம்பாடுவான், ஏ பிரம்மராட்சசி, உனக்கு எப்படி இந்த ரூபம் வந்தது? அவங்க சொல்ற, நான் முந்தைய பிறவியில சோமசர்மான ஒரு பிராமணனா இருந்தேன். சோமசர்மான ஒரு பிராமணன். நான் யாகங்கள் செய்வேன், பூஜைகள் பண்ணுவேன், ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, எனக்கு யாகங்கள் பண்ணும்போது நான் அறகுறையா பண்ணும், மந்திரங்களை சரியா உச்சரிக்கிறது இல்ல, அபராதம் செய்யும், சேபா அபராதம், பூஜா அபராதம், விக்கிரக அபராதம், இந்த அபராதங்கள் செஞ்ச பெரும் தண்டனை. இப்படி பிராமண குலத்துல பிறந்து அந்த பிராமண பண்பாட்டை ஒழுங்கா பின்பற்றாதனாலையும், மந்திரங்களை சரியா உச்சரிக்காம அபராதம் செய்ததுனாலையும், யஜ்யத்துல நம்பிக்கை இல்லாம செஞ்சதுனாலையும், ஒரு குழப்பத்துல மூழ்கி இருந்தனாலையும் அவருக்கு பிரம்மராட்சம். அதனால அவர் பிரார்த்தனை பண்றாரு, நீங்க எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. அப்ப அந்த இடத்துல பகவான் தோன்றுகிறார்.
இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில பகவான் வர்றாரு. ஆக்சுவலி பகவான் முன்னாடியே வந்தார். யாரு? அந்த வயதான பிராமணரா வர்றாரு. பிராமண ரூபத்துல வந்து இந்த நம்பாடுவான பரிச்சை பண்றாரு. நம்பாடுவான பக்திய பரிச்சை பண்ணாரு. நான் சொன்ன திரும்ப போயிடுவாரு. பகவான் தரிசனம் கொடுத்தாரு. பாருங்க, இந்த தூய பக்துடைய கருணையால பிரம்மராட்சசுக்கு பகவான் தரிசனம் பண்ண முடியும். ரெண்டு பேருக்கும் மோட்சம் கொடுத்தாரு. பகவான் என்ன பண்ணாரு? இந்த நம்பாடுவானுக்கு மோட்சம் கொடுத்தாரு, அந்த பிரம்மராட்சசுக்கு மோட்சம் கொடுத்தாரு. அதனால ஒருத்தருடைய பக்தியினுடைய ஆழம் தான் முக்கியமே தவிர அவர் என்ன பிறப்பு. பாருங்க, அவர் பிராமண குலத்துல பிறந்து பிரம்மராட்சசா போனார், இந்த சோமசர்மா. ஆனா நம்பாடுவான் வந்து சாதாரண குலத்துல பிறந்து பகவான் மேல அளவிட முடியாத அனுபவிச்சிருந்தார். நம்ம எங்க பிறந்திருக்கிறோம், என்ன குடும்பம், என்ன கோத்திரம், என்ன கல்வி, என்ன பௌதிக அறிவு, இதெல்லாம் உதவாது. எது உதவும்? பகவான் மேல களங்கம் இல்லாத அன்பு இருக்கா? சுயநலம் இல்லாம அன்பு செய்யறோமா? எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வளர்த்துட்டு இருக்கோம், அதுதான் உதவும். அந்த அத்தகைய பக்தருடைய அத்தகைய ஒரு தூய பக்தரை தரிசனம் செய்தாலோ, அந்த தூய பக்தருக்கு நாம் சேவை செய்தாலோ, பிரம்மராட்சசை விடுபடும் போது நம்மை போன்றவர்களுக்கு என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு கொடூரமான பாவம் செய்த பிரம்மராட்சசே ஒரு தூய பக்தருடைய கருணையினால விடுபட்ட பொழுது பகவானை தரிசனம் செஞ்சு அவர் வந்து பிறவா நிலை அடைஞ்சு வைகுண்ட பிராப்தி ஆன போது, ஒரு தூய பக்தர் எனக்கு குருவா கிடைக்கிறாரு, அவருக்கு சேவை பண்றேன், அவருடைய அணிச்சோடைய பின்பற்றேன்னு சொன்னா கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணும். அந்த தூய பக்தருடைய கருணையால நாமும் பகவானை அடையும். ஆனா ஆச்சாரியர் என்ன சொல்றது? ஃபாலோ பண்ணும். இதுதான் இங்க பாயிண்ட். நம்ம கிருஷ்ணன் மேல கலங்கம் இல்லாத அன்பு வளர்த்துக்கணும். அந்த அன்பு ஒன்றுதான் தகுதி. கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறதுக்கு, கிருஷ்ணா புரிஞ்சுக்கிறதுக்கு அன்பு ஒண்ணுதான் தகுதி. பக்தோசி மே சகாசேதி ரகசியம் கேட்டதுத்தமம். நேற்று பேசிட்டு பகவத்கீதா. நேற்று பகவத்கீதை தோன்றிய தினம். பகவத்கீதை யாரால புரிஞ்சுக்க முடியும்? பக்தோசி சகாசேதி. நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால உன்னால புரிஞ்சுக்க முடியும். சோ பகவத்கீதா இஸ் நாலேஜ், சீக்ரெட், ரகசியம். என்னங்க புக்ல இருக்கு, நீங்க ரகசியம்ங்கிறீங்க. நம்ம வாழ்க்கையில திறந்த புக். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க எங்க வாழ்க்கையில திறந்த புத்தகம் ஆச்சுங்க. பகவத்கீதையும் திறந்த புத்தகம் தான், ஆனா எல்லாருக்கும் புரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க புத்தக விநியோகத்துக்கு போனா, எங்க வீட்டுல பகவத்கீதை இருக்குங்க, ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. எங்க வீட்டுல பகவத்கீதை இருக்குங்க, எனக்கு படிக்க தெரியலீங்க. எங்க வீட்டுல பகவத்கீதை இருக்குங்க, அது ஏதோ சமஸ்கிருதத்துல போன மாதிரி இருக்குங்க. புரியவே புரியாது. எப்ப புரியும்? பகவான் மேல அன்பு வளர்த்து கொண்டாதான் புரியும். பகவான் மேல அன்பு வரணும்னா பகவான் மேல அன்புள்ள பக்தருடைய சங்கத்துக்கு வரணும். சாத்வதா, சாத்வதாம்பதி. கிருஷ்ணா வந்து சாத்வதாம்பதி, பக்தர்களின் பாதுகாவலன். சோ பக்தர்கள் சங்கத்தோட தான் சாத்வதர்களுடைய சங்கத்தோட தான் சத் சங்கம். சாத்வதர்களுடைய சங்கத்துல வரதான் உண்மையான சத் சங்கம். மத்தெல்லாம் அசத் சங்கம் தான், அசத் சங்கம் தான். அதனால எவ்வளவுக்கு நம்ம சத் சங்கத்துல வந்து பகவான் மேல அன்பு வளர்த்துக்கிறோமோ, பாகவதம் படிக்கிறோம், கேட்கிறோம், லோபால் புஸ்தகம் படிச்சோம்னா அந்த அளவுக்கு நம்ம தெய்வீகமான குணங்களை வளர்த்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீமத் பிரபுபாத் கி ஜெய்.